அதிகாரத்தையும் அதிகமான இடஒதுக்கீடுகளையும் கொடுக்கறதுனாலதான் ரொம்ப மேல போய் உக்காந்துட்டு கூவுறானுங்க. கொடுக்கூடாதா? கூவுறதெல்லாம் குறைக்கணும். இடஒதுக்கீடு கொடுக்கூடாதா? இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு இல்ல, இடஒதுக்கீடு யாருக்கு போகுது? எல்லா மாநிலங்களுக்கும் தனிச்சட்டம் ஏற்று சம்பந்தமா அந்த இது அனுப்புறாங்க சர்க்குலர். இவங்க வாங்கி சாரிகளை போட்டு உக்காந்துக்கிறாங்க. சமூக நீதி அரசு அதை நம்ம சொல்லுங்க. திருமாவளவனே சொல்றாரு, இது வரைக்கும் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க, அதை பத்தி தமிழக அரசு நிலைப்பாடு என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு திருமாவளவனே அடிக்கிறாரு. இன்னைக்கு தான் இந்த 4 ஆண்டு காலத்துல ஏதோ தமிழ்நாட்டை 4 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுக்கிறாங்க. கடன் வாங்கினாலும் நாட்டை சீர்திருத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் சம்பந்தப்பட்டவர்கள், சம்பந்தமே இல்லாத பால்வளத்துறை நல்லா இருந்தது. ராஜேந்திர பாலாஜி மேல 1000 விமர்சனம் வந்தாலும் ஆவின் நல்லா இருந்தது. வெள்ள அறிக்கை எந்த காலத்துல தான் தமிழ்நாடு நீங்க தான் கேட்ட உங்க தலைவர் எதிர்க்க தமிழ்நாடு சட்டமன்றத்துல வெள்ள அறிக்கை எந்த ஆட்சி காலத்துல யாரு கொடுத்தா? இவர் கேட்டார்ல, கொடுக்க இவர் கேட்டார்ல, கேட்போங்க. அவனும் மனுஷன் நம்மளும் மனுஷன். ஜாதியை சொல்லி திட்டினா சட்டப்படி நடவடிக்கை தான். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த என்னத்துக்கு தாழ்த்தப்பட்ட? யார் தாழ்த்தப்பட்டவன்? அவன் இன்னும் தாழ்த்தப்பட்டவன் கூடங்க. என்ன தாழ்த்தப்பட்டவன்? ஜாதிங்கிறதே இல்ல. என்ன ஜாதி? இன்னைக்கு கூட தாழ்த்தப்பட்டவன் சொல்லி அவனுக்கு அதிகமான அதிகாரத்தையும் அதிகமான இடஒதுக்கீடுகளையும் கொடுக்கறதுனாலதான் ரொம்ப மேல போய் உக்காந்துட்டு கூவுறானுங்க. கொடுக்கூடாதா? கூவுறதெல்லாம் குறைக்கணும். இடஒதுக்கீடு கொடுக்கூடாதா? இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு இல்ல, இடஒதுக்கீடு யாருக்கு போகுது? எவன் ஒரு IAS IPS இருக்கானோ அவன் வீட்டுக்கு தான் திரும்ப இடஒதுக்கீடுல அதிகமா பாடுபட்டது திமுக, கலைஞர். அதை ஒரு பட்டியலில் கொண்டு போய் சேர்த்தது ஜெயலலிதா. இந்த திராவிட கட்சிகளுக்கு அதில் பெரும் பங்கு உண்டு. ஆனா இன்னைக்கு இடஒதுக்கீடோ இந்த மாதிரி விஷயங்கள்லயோ திமுகவுடைய பார்வை எப்படி இருக்குன்னு ஐயா இப்ப பேசின வச்சு புரிஞ்சுக்கங்க. இங்க பாருங்க, நாங்க அப்படி சொல்லலைங்க. நான் சொல்ல வர்றது என்ன, அப்படி சொல்லுங்க. பட்டியலின மக்கள்ல ஒரு IAS IPS ஒரு டாக்டர்ஸோ ஒரு நல்ல ஃபேமிலி இந்த இடஒதுக்கீடுனால வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னா, திரும்ப அவங்க வீட்டு பிள்ளைகளே நல்ல படிக்க வச்சு அதுகளே திரும்ப 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 டாக்டராகவும் அவங்களே IAS IPS வர்றாங்க. ஒரு குப்பனுக்கோ சுப்பனுக்கோ கிடைக்கலையே அந்த கோட்டாபுரம் அவங்களே என்ஜாய் பண்ணிட்டு போறாங்கிறதா என் வைத்தறிச்சா. புரியாம பேசுறீங்க. இந்த உருட்டு நல்லா இருக்கா? உருட்டு நல்லா இருக்கு. இதுக்கு பேரு கிரிமி லேயர்னு சொல்லுவாங்க. என்னன்னா, இடஒதுக்கீடுனால பொருளாதார ரீதியாக வளர்ந்தவர்களுக்கு அதே இடஒதுக்கீடுல அதே சமூகத்துல இருந்தாலும் அவர்களுடைய பொருளாதாரம் அவருடைய வளர்ச்சியை கணக்கிட்டு அவர்களுக்கு கொடுக்கூடாது. அந்த இடத்துல அதே சமூகத்தை சேர்ந்தவங்க கீழ்நிலையில இருக்கிறவங்க தான் தூக்கி விடணும். பொருளாதார ரீதியான அதான் வேணும். மாட்டிக்கிட்டீங்க. என்ன அதைத்தான் நான் சொல்றேன். எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு. நான் கிரிமி லேயர்னு எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு. முதல்ல எதிர்த்தது யாரு சொல்லுங்க. ஏங்க அப்ப யாரு எதிர்த்தாங்க? நாங்க சட்டப்பூர்வமா சொல்லுங்கன்னா சட்டமா தான் கொண்டு வர பயிற்சி முயற்சி பண்ண. யாரு எதிர்த்தது? சட்டமா இல்ல, யார் தூண்டி விட்டது? நீங்க பாருங்க, நாங்க ஒன்னும் தூண்டிக்கிட்டும் விடல, தூண்டாம. அப்ப ஏன் கிரிமி லேயர் வரல? எம்ஜிஆர் கிரிமி லேயர் நீங்க மட்டும் கொண்டு வர இயலாதுங்க. மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் கிடையாது, ஒன்றிய அரசுக்கு தான் அதிகாரம். ஏங்க எழுத்தீங்க சொல்லுங்க. சும்மா இருங்க, சட்டம் தெரியாம நீங்க ஏன் எழுத்தீங்க? அதான் நீங்க ஏத்துக்கிறீங்களா? கிரிமி லேயர் ஏத்துக்கிறீங்களா? என்ன நாங்க கிரிமினல் லேயரை நாங்க ஏத்துக்கிறோம். கிரிமினல் இல்ல, கிரிமி லேயர். கிரிமி லேயரை நாங்க ஏத்துக்கிறோம். வேலை வாய்ப்பு கல்விக்கு அடிப்படையில் தான் இருக்கணும். அப்ப ஏன் எதிர்த்தீங்க? நாங்க எடுக்கல. இதுக்கு நாங்க அறிவு புத்தி சொன்ன, இது நம்மளால இயலாதுப்பா, ஒன்றிய அரசு தான் அதை பண்ணணும். பார்லிமெண்ட்ல நல்ல விஷயம் பண்றாரு, நானும் துணை நிற்கிறேன், அப்படிதானே பண்ணணும். இங்க பாருங்க, 5 ஆண்டு காலத்துக்கு கலைஞர் பண்ண கூத்து, அவரு எதிர்த்தது, எல்லாரையும் திரட்டினது காரணமா எம்ஜிஆருக்கே ஒரு பயம் வந்துச்சு, இது எங்க ஆட்சிக்கே பிரச்சனை ஆயிடுமோன்னு அந்த திட்டத்துல இருந்து பின்வாங்கினார். ஏன்னா கிரிமி லேயர் உண்மையிலேயே நல்லது. ஏன் சொல்றேன்னா, ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தர் படித்து IAS IPS இல்லை ஏதோ ஒரு அரசு அதிகாரி ஆகிட்டாருன்னா அவர் வீட்டு பிள்ளைக்கு அவரால் நல்ல கல்வியை கொடுக்க முடியும். ஆனால் அதே பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒரு ஏழை விவசாயியோ இல்லை ஒரு சாதாரண கூலிக்காரோட பிள்ளையோ ஒரு பள்ளியில் போய் சேரும் பொழுது அந்த இடஒதுக்கீட்டில் பட்டியலினத்தை சேர்ந்த அந்த அதிகாரியோ இல்லை இவங்களோ டாமினேட் பண்ண முடியும். அப்போ இவர்களால் அந்த இடத்துல மோத முடியாது. இதெல்லாம் கணக்கிலிட்டு தான் கிரிமி லேயர் முறையாக கொண்டு வந்தாங்க. இதில் இன்னொன்றும் இருக்குது. முற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களில் நல்லா இருக்கிறவன், வசதியாக இருக்கிறவன் பெரும்பாலும் இருப்பான், அவன் பிள்ளைங்க நல்லா இதில் படிக்கும். ஆனால் ஏழைகள் இருப்பான், குடிசையில் இருப்பான், அர்ச்சகராக இருப்பான், அவன் வீட்டு பிள்ளைகளுக்கும் பொருளாதார அடிப்படையில் பண்ணணும்னு இது எல்லாத்தையும் எதிர்த்தாங்க.
சார் என்ன சார் நீங்க சட்டம் தெரியாம நான் ஒன்னும் பேசுறீங்க. பாயிண்ட்டுக்கே வரல. இங்க பாருங்க. 80ல கொண்டு போய் நிப்பாட்டாரு. பாருங்க, அம்பேத்கருடைய சட்ட வடிவம் கொடுக்கும் போது அம்பேத்கர் தான் சட்டம் 5 ஏத்துனாரு. வருஷத்துக்கு தான் இவங்களுக்கு கொடுக்கணும், பட்டியலின மக்களுக்கு. அப்ப சரியாகலன்னா மறுபடியும் எக்ஸ்டெண்ட் அதை பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணி திரும்ப ஒரு 5 வருஷம் வரைக்கும் சரியாகல கொடுத்து இந்த 75 வருஷமா 5 வருஷமா கொடுத்துட்டு வர்றாங்க. அது காரணம் என்னன்னா இந்த முறை தான் காரணம். இது இந்த கிரிமினல் சிஸ்டத்துல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பிரச்சனையே சால்வ் ஆயிடும். ஐயா மூலியமாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த கோரிக்கையை ஒரு திமுகவுடைய முன்னோடி என்ற முறையில ஐயா வச்சிருக்காங்க. இது இன்னைக்கு இல்லைங்க, நான் கட்சி ஆரம்பிச்சும் போது என் கட்சியினுடைய கொள்கையே வேலை வாய்ப்பு கல்விக்கு வருவாயின் அடிப்படையில் தான் இருக்கணுங்கிறது தான் ஒவ்வொரு தீர்மானமும். வருவாய் மற்றும் சாதி அடிப்படையில் இருக்கணும். அப்படித்தான் போட்டு இந்த சாதி ஏற்றத்தாழ்வு அதனால இந்த இது இருக்கிற வரைக்கும் இடஒதுக்கீடுன்றது இருக்கும், அதை யாரும் மறுக்க முடியாது. மேட்ரு வரேன், இவரு நம்மளை பேச விட மாட்டேங்கிறார் பாருங்க. அப்போ இந்த சாதி மறுப்பு திருமணங்கள் இதுக்கெல்லாம் தனிச்சட்டம் கொண்டு வரணும்னு இவங்க கூட இருக்க கூட்டணியில் இருக்கிற திருமாவளவனே போய் கேட்குறாரு. இங்கே சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க, இவங்க கண்டுக்கல. மத்திய அரசு தான் பண்ணுவாங்கன்னு இப்போ இவர் விட்டுனார். அதே மாதிரி சொல்கிறாங்க. சரின்ட்டு அவர் உள்துறை அமைச்சத்துக்கு போய் மனு கொடுக்குறாரு. உள்துறை அமைச்சகம் அதை ஏற்றுக்கிட்டு எல்லா மாநிலங்களுக்கும் தனிச்சட்டம் ஏற்றுவது சம்மந்தமாக அந்த இது அனுப்புகிறாங்க, சர்க்குலர். இவங்க வாங்கி சாரிகளை போட்டு உக்காந்துக்கிறாங்க. சமூக நீதி அரசு அதை நம்ம சொல்லங்க, திருமாவளவனே சொல்கிறாரு. இது வரைக்கும் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க, அதை பற்றி தமிழக அரசு நிலைப்பாடு என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு திருமாவளவனே அடிக்கிறாரு. இன்னொரு விஷயம், கலைமாமணி விருது இப்போ கொடுத்தாங்க. அதில் அந்த கும்மி பாட்டு பாடுற ஒருத்தர் சாதியை இதை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறார், அவர் கொடுத்துருக்காங்க. இதே நான் சொல்லுங்க, இவங்க இதில் இருக்கிற திருமாவளவன் கட்சியை சேர்ந்த வன்னிய அரசே கண்டிச்சிருக்காரு. என்னங்க இது நியாயம்? கலைஞர்கள் எல்லாருக்கும் பொதுவானவர்கள், நீங்கள் அதுலேயும் இந்த மாதிரி ஆட்களை அது இப்போ சர்ச்சையில் சிக்கினவர்கள் எப்படிங்க கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக இவர்களில் பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் தமிழகம் கல்வியில் சிறந்த தமிழகம் இந்த மாதிரிலாம் உருட்டிக்கிட்டு இது. ஒரு அம்மா சொல்கிறாங்க, நான் கணக்கு வாத்தியார் நான் ஆகணும்னு ஆசை, கணக்கு வாத்தியார் ஆகணுமா, இங்கே வாங்க நான் உங்களுக்கு ஒரு பரிசு தரேன் அப்படின்றாரு. உடனே வர்றாங்க, மண்ணிலே ஈரம் உண்டுன்னு பாட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த டிவி ஞாபகம் தான் வருது. அப்படியே வந்தோன்னே பேனா எடுத்து கொடுக்குறாரு. நான் கூட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் கொடுத்துட்டாரு போல அப்படின்னு நினச்சேன். பேனா கொடுத்துட்டு நெத்தியில் ஒரு முத்தம் கொடுக்குறாரு. பக்கா ஸ்கிரிப்டர்னு தெரியுது. இன்னொருத்தர் டைரக்டர் ஒருத்தர் ஏதோ ஒன்று அந்த பசங்க பேசுது, நீங்கள் ஒருத்தர் கண்ணை கசுக்கிறாரு. என்ன இந்த அளவுக்கா அப்படின்னா, நீங்கள் அந்த காரை பேருந்து விழுந்துச்சே 2 நாளைக்கு முன்னாடி அங்கெல்லாம் ஓடி இருக்கணும். இல்லை அந்த அதிகாரி கூப்பிட்டு யார் பார்த்து சஸ்பெண்ட் பண்ணிடணும்ல, கான்ட்ராக்டர் யாரா என்ன பண்ணுறீங்கன்னு அவன் அடுத்தது கேட்பான். நீ இவ்வளோ செலவில் பண்ண சொன்னால் பின்ன இதான் பண்ணுவேன், காரை பேருந்து குடிச்சு பேருந்து விழாமல் இருந்தது, அது வரைக்கும் சந்தோஷப்படுது, காரை மட்டும் தானே பேருந்து விழுந்துச்சு அப்படின்னும். அப்போ இவர்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும் பள்ளிகளுக்கான நிதி ஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா போன கவர்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 6000 சில்லற கோடினா 3000 சில்லற கோடி தான் ஒதுக்குறாங்க. உள்கட்டமைப்பு இந்த இதுக்கெல்லாம் கட்டமைப்பே சரியில்லைன்னா எப்படிங்க? பள்ளிகளில் கழிப்பறை இல்லை. அருமையான திட்டம் ஒன்று ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க. குழந்தைகளுக்கு அந்த 12 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு நாப்கின், இலவச நாப்கின். அது இன்னைக்கு இருக்கா? சொல்லுங்க இப்போ அரசு பள்ளியில இந்த விஷயம் இருக்கான்னு கேக்குறாரு. இருக்குமா? அதிமுக தீன்பிட்டாங்க. அதாவது மிஷின் வச்சு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ கொடுக்குறாங்க. அங்க ஒரு பீரோ இருக்கு, அந்த பீரோ வச்சிருக்காங்க, தேவைப்பட்டவங்க எடுத்துக்கிடலாம். எப்படி நல்லா இருக்குல்ல அது? இல்ல, அவங்களுடைய ஆட்சி காலத்துல பாக்கெட்டாவே நிறைய பாக்கெட்கள் கொடுப்பாங்க. இப்ப அந்த திட்டம் கூட இல்லை அப்படின்ற சொல்றாங்க. ஏமா அன்றைய பொருளாதார வசதி இல்லை, இன்னைக்கு பொருளாதாரம் ஓரளவுக்கு ஆயிட்டாங்க. யாரும் போய் நாப்கின் வாங்காத அளவுக்கு இல்லை. சரியா? அன்றைக்கு அந்த காலத்துல நாப்கின்க்கு பதில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாப்கின் வாங்க காசுக்கிறவங்களுக்கு எதுக்கு காலை உணவு? இப்ப வசதி வந்துருச்சு, அதனால அந்த பிள்ளைகள் நாப்கின் வாங்கிக்கிறாங்க. ரெண்டாவது ஸ்கூல்ல வரும்போது தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கூல்ல இருக்கு, அதனால இல்லைன்னு இல்லை. ஹெட்மாஸ்டர் போய் கேட்டா கொடுத்துருவாரு. ஹெட்மாஸ்டர் அந்த கிளாஸ் டீச்சர்கிட்ட சொன்னாலே பிறகு திறந்து எடுத்து கொடுப்பாங்க. நல்ல சுத்தமான எண்ணெயில சேர்த்த உருட்டு. ஆமா, இவங்க அப்படியே விஜய் பார்த்து பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி. ஆனா நீ வேற 1000 விஜய் கூட நாங்க என்னத்துக்கு பயப்படுறோம்? நாங்க என்ன பயப்படுறோம்? நான் சொல்றேன், நாங்க எதுக்கு பயப்படுறோம்? எம்ஜிஆர் அருப்புக்கோட்டை தொகுதியில நின்று இருக்கும் போது வெறும் 20,000 ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சாருங்க. 20,000 ஓட்டு வித்தியாசம். ஆண்டிப்பட்டியில அன்னைக்கு யாரு நின்று இருந்தா? 84ல பெருமாள் தான் நின்று இருந்தாரு. சரி, 84ல எவ்வளவு தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டு வித்தியாசம் எம்ஜிஆர் தான் ஜெயிச்சாரு. ஆமாங்க, அது நேரடியா பிரச்சாரம் கூட பண்ணல அமெரிக்கால இருந்து. பாருங்க, நான் என்ன ஒரு விஷயம் சரி, 77ல எம்ஜிஆர் இருங்க, அதே இதுலதான் SSR எவ்வளவு ஜெயிச்சார் சொல்லுங்க.
77 நீங்க தான் இருந்தீங்கல்ல. எஸ்எஸ்ஆர் ஜெயிச்சாரு. தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்துல எஸ்எஸ்ஆர் ஜெயிச்சாரு. எஸ்எஸ்ஆர் ஜெயிச்சாரு, இல்லைன்னு சொல்லல. இங்க பாருங்க என்ன ஒரே மாத்தி ஆனாங்க, மாத்தி என்ன அந்த சொல்றாங்க. எஸ்எஸ்ஆர் என்ன ஆனாரு, எம்ஜிஆர் என்ன ஆனாரு, ஆனாரு? ஜெயலலிதா 13 வருஷம் அவர் என்ன இருக்க வரைக்கும் நீங்க தான் ஆ. நீங்க சார் சும்மா இருங்க சார். எல்லாம் தமிழ்நாட்டையே நாசகாரம் ஆக்கி இன்னைக்கு தான் இந்த 4 ஆண்டு காலத்துல ஏதோ தமிழ்நாட்டை 4 லட்சம் கோடி கடன் வாங்கி பண்ணிட்டு இருக்கோம். கடன் வாங்கினாலும் நாட்டை சீர்திருத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க ஆமா, ஆமா. அவங்க ஆட்சி காலத்துல இப்போ வந்துட்டு ஒழுக்கக்கேடு சீர்கேடு பண்றதுக்கு இப்போ ஒரு இவ்வளவு ஆய்வறிக்கை வந்திருக்குது. ஆமா. இப்போ ஒரு சர்ப்ளஸ் பற்றாக்குறை. ஆமா பற்றாக்குறைனா நீங்க பிடிஆர் இருந்தார்ல நிதியமைச்சர், சிறந்த நிதியமைச்சர், அவர் என்ன பண்ணாரு, இந்த பற்றாக்குறையை குறைச்சிட்டாரு. இப்போ நீங்க ஒரு சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க ஒரு 25,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, உங்க அப்பா ஒரு 25,000 ரூபாய் வாங்குறாரு, 50,000 ரூபாய் வீட்டுல கொண்டு போய் கொடுக்குறீங்க. உங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா அந்த 50,000 ரூபாயில செலவு பண்ணி 45,000 ரூபாய் செலவு பண்ணி 5,000 ரூபாய் எடுத்து வைக்கிறாங்க. இது உபரி தொகை. ஒரு 10 மாசம் 15 மாசம் எடுத்து வச்சா ஒரு சவரன் நகை வாங்குறாங்க. இது சொத்தா மாறுது, உபரி தொகை சொத்தா மாறுது. இது எல்லா ஸ்டேட்டும் பண்ண வேண்டியது. இதுல 50,000 ரூபாய் நீங்க கொடுத்ததுல 55,000 ரூபாய் செலவாகுது அப்படின்னா 5,000 ரூபாய் நீ கடன் வாங்க வேண்டியது இருக்கும். உங்க அம்மா என்ன பண்றாங்க, இல்ல 52,000 ரூபாய் செலவு பண்ணுவோம், 2,000 ரூபாய் மட்டும் கடன் வாங்குவோம்னு முடிவு பண்றாங்க. ஆனா நீங்க தாம் செலவு பண்ணி 65,000 ரூபாய் ஆயிடுது, 15,000 ரூபாய் கடன் ஆயிடுது. இப்போ உபரி இது சர்ப்ளஸ் அமௌண்ட்டும் நிக்கல, உபரி தொகையும் நிக்கல, பற்றாக்குறையும் 15,000 எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. இதுதான் ஸ்டேட்டுக்குள்ள இப்ப நடக்குது. ஏங்க நான் முடிச்சிடறேன். குட்டிச்சவர் ஆக்கிட்டு போயிட்டாங்க. அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு எங்களுக்கு இன்னும் பணம் பத்தலையே. யார் குட்டிச்சவராக்குனா யார் முடிச்சாரு? யாரு குட்டிச்சவர் ஆக்குனா? பிடிஆர் ஆளுக்கு தங்கம் தர்றேன், நான் மோட்டார் சைக்கிள் தர்றேன், அதை தர்றேன், இதை தர்றேன்னு சொல்லி 4 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுவிட்டு போய் அதுக்கு வட்டி கட்டின அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. 4 லட்சம் கோடிக்கு எவ்வளவு வட்டி கட்ட? 4 லட்சம் கோடி எத்தனை வருஷத்துல யார் வாங்கினது? யார் வாங்கினது? அண்ணா காலத்துல ஆரம்பிச்சு எப்படியோ கலைஞர் ஆண்டு, ஜெயலலிதா ஆண்டு, எம்ஜிஆர் ஆண்டு, இப்ப வரைக்கும் 4 லட்சம் கோடி. 4 வருஷத்துல 4 லட்சம் கோடி. 4,80,000 கோடி என்கிட்ட கொடுத்துட்டு போகும்போது அதுக்கு வட்டி எவ்வளவு? சும்மா ஏதோ வாய் ஒழிச்சதோ மாங்காய். சரி, இப்ப நீங்க கொடுத்துட்டு போறீங்களா? 9 லட்சம் கோடியா கொடுத்துட்டு போறீங்களா? அப்ப நாங்க வருவாயும் பெருக்கி இருக்கோம், அதை பாக்கணும். வருவாய் வருது, வருவாய் 2 லட்சம் கோடி வருது. இங்க பாருங்க, 2 லட்சம் கோடி வருவாய் வருதா? வருவாய் பற்றாக்குறை எவ்வளவு வருதா? பற்றாக்குறை குறையா இருக்கு, குறைஞ்சிருச்சு. இப்ப ஜிடிபி லெவல் கூடிருச்சு. ஜிடிபி லெவல் வேற. அதிமுக ஆட்சியில ஜிடிபி என்ன இருந்துச்சு, எங்க ஆட்சியில என்னங்க ஜிடிபி இருந்துச்சு? ஜிடிபி வேற, வருவாய் பற்றாக்குறை. ஜிடிபி உயரும், வருவாயும் உயரும். ஜிடிபி நீங்க ஒரு நாட்டுல எவ்வளவு தொழில் இருக்குது. இப்ப ஏற்கனவே பலரும் பண்ண முயற்சியில இங்க டைடல் பார்க் எல்லாம் இருக்குல்ல, இதுல வர்றது இது வர்றதுதான் ஜிடிபி. வருவாய் பற்றாக்குறைன்றது இவர் சொன்னார்ல, கெடுத்து விட்டு போயிட்டாங்க, அது போயிட்டாங்கன்னு. இத்தனை ஆண்டுல இருந்த திராவிட கட்சிகள் வாங்கினது 4,80,000 கோடி ரூபா. அதுக்கு வட்டிலாம் கட்டுறோம், உண்மை. நீங்க அதுக்கப்புறம் இந்த 4 வருஷத்துல வாங்கினது அதே அளவுக்கு தொகை 4 லட்சம் கோடி ரூபா. சார் வட்டி கட்டி இருக்கோம் சார், என்ன பேசுறீங்க? வட்டியே 2 லட்சம் கோடி வட்டி கட்டி இருக்கோம். சொல்றேன், பதட்டப்படுறீங்க. பதட்டம்னா என்னமோ 4 லட்சம் கோடி நாங்க கடன் வச்ச மாதிரி பேசுறீங்க. நாங்க வாங்கினது 4 லட்சம் கோடியா இருக்கலாம், அது 2 லட்சம் கோடிக்கு மேல வட்டி கட்டி இருக்குமே. 2.5 லட்சம் கோடி வட்டி கட்டி அழுது இருக்கோம். சும்மா பேசுறீங்க. இவர் இவ்வளவு புலம்புறதுக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதி அமைச்சரா போடுறாங்க. ஆரம்பத்துல என்னமோ ஸ்டாலின் கரெக்டா தான் இருந்தாரு. அப்போ நிதி அமைச்சரை போட்டோன்னே இவர் சொல்றாருல, இந்த வட்டி கட்டி அது கட்டி எல்லாம் போக 2,000 கோடி ரூபாய்க்கு மேல சர்ப்ளஸ் அமௌண்ட், கூடுதல் தொகை. அதாவது நிதிக்குள்ள செலவழிச்சு கூடுதலாக 2,000 கோடி ரூபாய் மிச்சப்படுத்தினாரு. 2 வருஷம் இந்த மாதிரி 5,000 கோடி ரூபா வரைக்கும் மிச்சப்படுத்தி கொடுத்தாரு. அது பிடிக்குமா? மாத்திட்டீங்க. நிதிக்கு சம்மந்தம் மேல அதை ஒருத்தர் போட்டு அவர் கையில கூடுதலாக வேற சில திரைகளை கொடுத்து இன்னைக்கு நிலைமை அடுத்த 3 ஆண்டுகள் என்ன ஆயிடுச்சுன்னா, சர்ப்ளஸ் அமௌண்ட் போய் நிதி பற்றாக்குறை. இன்னைக்கு 57,000 கோடி ரூபா வரைக்கும் நிதி பற்றாக்குறை. உங்க திமுக அரசுடைய நிதி அமைச்சரே இது குறைச்சாரு, எல்லாம் கொண்டு வந்தாரு. ஆனா தகுதி இல்லாத ஆட்கள் கையில கொடுத்ததுனால, நீங்க சுகாதாரத்துறை எடுத்துக்கோங்க, எழிலன் இருக்காரு, இல்லை எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க கையில் கொடுக்கலாம். சுப்பிரமணியங்களை கொடுக்குறாங்க. இன்னைக்கு சுகாதாரத்துறை என்ன லட்சத்தில் இருக்குன்னு தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் சம்மந்தப்பட்டவர்கள், சம்மந்தமே இல்லாத பால்வளத்துறை நல்லா இருந்தது. ராஜேந்திர பாலாஜி மேல 1000 விமர்சனம் வந்தாலும் ஆவின் நல்லா இருந்தது. ஜன்னி வந்துருச்சு, ஜன்னி தான் வந்திருக்குது. ஜன்னி கூட இல்ல, அந்த ஏங்க காமராஜர் காலத்துல போட்ட மிஷினு
அதுக்கப்புறம் மாத்த கலைஞர் வேண்டியது. காலத்துல போட்ட மிஷின் ஏதாவது மிஷின் மாத்தி இருக்கணும் இல்ல. மாத்த வேண்டியது. அந்த 14 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் ஆண்டவங்க பூரா அந்த பழைய மிஷினே போட்டு அடிச்சு அந்த பழைய மிஷின் பூரா ஓரம் கட்டியாச்சு. அதனாலயே இன்னைக்கு நம்ம கொள்முதல் வந்து 4 லட்சம் லிட்டர் தான். மிஷினுக்கும் கொள்முதல் சம்பந்தம் கேளுங்க. மிஷின் இருந்தா தானங்க பாலை வந்து சுத்திகரிப்பு பண்ணி அது பாக்கெட் போட்டாங்க. கொள்முதலுக்கும் மிஷினுக்கு என்ன சம்பந்தம்? கொள்முதல் அதிகமா பண்ணாலும் அதை கொள்முதல் ஏன் அதிகம் பண்ண முடியல சொல்லுங்க. இங்க பாருங்க, கொள்முதல் பண்ணாத காரணம் கெப்பாசிட்டி இல்ல, ஸ்டோரேஜ் பண்ற கெப்பாசிட்டி எல்லாம் போச்சு. அதைத்தான் சொல்றதுக்கு நீங்க எதுக்கு நாங்க எது ஓட்டு போடணும்? யார் பண்ணும்? சரிப்படுத்துறதுக்குன்னா ஏமா 1 காசு 2 காசாம் ஆகுது. பால் ஒரு 8 அணா ஏத்திட்டோம்னா பால் விலை கூடிடுச்சு. பால் விலை கூடிடுச்சு. கூட்டம் இருந்தீங்க. கூட்டம் ஏங்க வெளியில பால் 9% கொழுப்பு அதை 1% திருடிட்டு 8% ஆக்கி அதுக்கு வேற ஒரு பேரை வச்சு அதே வேலைக்கு விற்கிற ஏற்பாடுலாம் நடந்தது. இது வந்து மோசமான ஒரு செயல்பாடு. ஏங்க சரி, ஏங்க அப்ப ஆரோக்கியம் என்ன மினிஸ்டர் மாத்துனீங்க? மனோ தங்கராஜ் ஏன் மாத்துனீங்க? மனோ தங்கராஜ் ஏன் மாத்துனீங்க? மனோ தங்கராஜ் ஏங்க இது மனோ தங்கராஜ் மாத்திரைங்கிறது அரசு முதலமைச்சருடைய அதிகாரம். ஏங்க துறை அமைச்சர் நல்லா தான் போச்சுல. அதுக்கு முன்னாடி கூட தான் என் மாப்பிள்ள இருந்தாரு. அதுக்காக அவரை நீக்குனாங்க. யாரு உங்க மாப்பிள்ள? பல மாப்பிள்ள இருக்காங்க, நான் கூட இருக்கிறேன். இல்ல இவரு நம்ம இவர் தான். ஆவடி நாசர். ஆவடி நாசர் இல்ல, ஆட்சி வந்த உடனே ஆட்சி வந்த உடனே கண்ணப்பன்ற போச்சு. அதுக்கப்புறம் நாசரே மாத்தினாங்க. சொல்லுங்க சார். இங்க பாருங்க, இதெல்லாம் அரசு உடைய முடிவு சார். கவர்மெண்ட் ஒரு துறை என்ன செய்தோ நல்லா செயல்படுறானா அமைச்சர் எதுக்கு மாத்தணும்? அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரியும் சார். நீங்க ஒன்னும் சப்பக்கட்டு கட்டாதீங்க. எங்க கவர்மெண்ட் என்ன செய்யுமோ அதான் செய்யும். சரி, இப்ப எப்படி மறுபடியும் மனோ தங்கராஜ் வந்தாரு? நான் தான் சொல்றேனே, ஃபர்ஸ்ட் மனோ தங்கராஜ் இருந்தாரு, அப்புறம் நாசர் கையில கொடுத்தாங்க, மறுபடியும் இப்ப மனோ தங்கராஜ் கையில கொடுத்துருக்காங்க. இவர் மாத்தி சொல்றாரு, உல்டாவா சொல்றாரு. மனோ தங்கராஜ் நாசம் பண்ணிட்டாரு, அப்புறம் இவர் சரியில்லைன்ட்டு நாசர் கையில கொடுத்தாங்க. நாசர் நல்லா தான் கொண்டு போயிருந்தாரு, அப்படியே கொஞ்சம் இது பண்ணாரு. இல்லங்க, மறுபடியும் மனோ தங்கராஜை கொண்டு வந்தாங்க. ஏன் நாசரை நீக்கினாங்க? அதுல முஸ்லீம்கள்னா அவர்கள் சிறுபான்மை துறை மட்டும் தான் பார்க்கணும். பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆதி திராவிட நலத்துறையா மட்டும்தான் இருக்கணும். இதுதான் இந்த திராவிட கட்சியினுடைய சமூக நீதி. அவங்க இணக்கமா அவங்க மக்களோட பேசுறது சரியா இருக்குங்கிறதுக்காக ஒரு ஆதி திராவிட நலத்துறை, ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் ஏன் ஒரு போக்குவரத்து அமைச்சரா இருக்கக்கூடாதா? ஏன் ஒரு நிதி அமைச்சரா? ஏன் இப்ப கல்வி உயர்கல்விக்கு அவர் தானே அமைச்சரு? யாரு? கோவி செலியனா? யாரு அவரு? உயர்கல்விக்கு அவர் தானே. இப்ப வேற வழி இல்லாம வாய விட்டார் ஒருத்தர், ஆளை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை பிடிச்சி இழுத்து போட்டு. அதெல்லாம் சும்மா. அதாவது எடப்பாடி அவர்கள் நீங்க முதலீட கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்றீங்க, இவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்ததா சொல்றீங்க, இது எல்லாத்துக்கும் வந்து வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. டிஆர்பி ராஜா என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துட்டு இதுதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு கரெக்டா தானே சொல்லிருக்காரு. வெள்ளை பேப்பர், அதுல ஒண்ணுமே இல்ல, அதான் அறிக்கை. ஏன்னா ஒண்ணுமே பண்ணலன்றதான் ஒரு எடப்பாடி எத்தனை தடவை வெள்ளை அறிக்கை விட்டாரு? எடப்பாடி 4.5 வருஷம் அவர் தான் சரியில்லைன்னு தானே 5.5 வருஷம் அந்த அம்மா ஆண்டுச்சு இல்ல, அவங்க தான் சரியில்லை. 14 வருஷம் ஆண்டாருல தொப்பி வச்சவரு. அவங்க எல்லாம் எத்தனை தடவை வெள்ளை அறிக்கை விட்டாங்க? அதனால நாங்களும் கொடுக்க மாட்டோம். எத்தனை தடவை வெள்ளை அறிக்கை விட்டீங்க? அதிருப்தியில இல்ல. ஆமா, அதிருப்தியில எல்லா ஆட்சியிலையும் தான் அதிருப்தி இருக்கும். அதெல்லாம் வேணா, நான் என்ன சொல்றேன், அவங்க எல்லாம் சரியில்லை, அதுதானே உங்களை கொண்டு வந்தோம். நீங்க கொண்டு வந்தீங்க. எங்க கட்சியில எங்க தொண்டர்கள் தான் எங்களுக்கு வாக்களிச்சாங்களே தவிர உங்களை மாதிரி தொண்டர் வாக்குகள்லாம் கிடையாது. மட்டுமே வாக்கு செலுத்தி தான் நீங்க ஜெயிச்சீங்க. ஆமா ஆமா, எல்லாம் காங்கிரஸ், விசிகா, சிபிஎம், சிபிஐ, மனிதநேய மக்கள் கட்சி, இவங்க எல்லாம் எல்லாம் எங்க கூட்டணி கட்சி தான். எங்க கூட்டணி கட்சி வாக்கு. நீங்க உங்க தொண்டர் வாக்களிச்ச மாதிரி சொல்றீங்க. எங்க தொண்டர்களும் கூட்டணி மக்கள் வாக்கு இல்லையா? பொதுமக்கள் யாருங்க? பொதுமக்கள் எங்க கட்சியில இருக்கவங்க தாங்க பொதுமக்கள். பாத்தீங்களா? பொதுமக்கள்னா யாரு? சரிங்க, அப்படிதான் கொண்டு வந்தாங்க. நீங்க சரியா நடக்க வேண்டியதானங்க. நீங்க தான் சரியான பாதையில போறவங்க தானே. ஏன் வெள்ளை அறிக்கை பாருங்க? வெள்ளை அறிக்கைங்கிறது வெள்ளரிக்காயத்தான் பிச்சுக்கிட்டு கொடுக்கணும். என்ன வெள்ளை அறிக்கை? நாங்க தான் இப்ப 15,000 கோடி கொண்டு வந்தோம். இன்னென்ன தொழில் தொடங்குறோம். இதுல 20,000 பேருக்கு 30,000 பேருக்கு வேலை. 20,000 வாயில இல்ல, வாயில அல்ல, எல்லாத்துக்குமே டைப் பண்ணி கையெழுத்து போட்டு எல்லா பிரஸுக்கும் கொடுத்துருக்கோம். புரிஞ்சுக்கோங்க, எல்லாம் வாயில சொல்றது. அத வந்து ஒரு அறிக்கையா ரெடி பண்ணி வெள்ளை அறிக்கையா கொடுங்களேன் பாப்போம். அதான் சார், வெள்ளை அறிக்கை எந்த காலத்துல தான் தமிழ்நாடு நீங்க தான் கேட்ட உங்க தலைவர் எதிர்க்கட்சி தமிழ்நாடு சட்டமன்றத்துல வெள்ளை அறிக்கை எந்த ஆட்சி காலத்துல யாரு கொடுத்தா? இவர் கேட்டார்ல, கொடுக்க இவர் கேட்டார்ல,
கேட்போங்க. அது அது இல்லாத ஒண்ண கேக்குறோம், அது இல்லாம போறதுக்கு தான். அது எப்படி வெள்ளை அறிக்கை எல்லாத்துக்குமே இருக்குங்க, இருக்குன்னா நீங்க வச்சுக்கோங்க. தெரியல சொல்லுச்சுல்ல, இப்ப வெள்ளை பேப்பரை காட்டினாருன்னு அந்த வெள்ளை பேப்பரை ரொம்ப சிம்பாலிக்கா பண்ணிருக்காப்ல. எங்க கிட்ட எதுவுமே இல்ல, அதனால இதுதான் வெள்ளை அறிக்கை, அவ்வளவுதான், எதுவும் பண்ணல, பிளாங்க், அதை நான் காமிக்கிறேன்னு காமிச்சிட்டாரு. ஆமா ஆமா, யாராவது ரிப்போர்ட் நானா தான் கேட்டிருப்பேன் சார், எங்க ஆட்சி எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் தொழில்துறைகள் வந்து நல்ல முறையில டெவலப் ஆகுது, தொழில் இங்காவது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இத்தனை லட்சம் பேர் வேலை பார்க்குறான் தமிழ்நாட்டுல, சென்னையில வேலை பார்க்கறான்னா அது யார் காலத்துல வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்துல தான் வந்தது. டைட்டில் பார்க்க முத யார் கட்டினா? டைட்டில் பார்க் கட்டி 10,000 பேருக்கு ஒரே நேரத்துல வேலை வாய்ப்பு கொடுத்தது யாரு? சும்மா இதெல்லாம் கதை விட. கார் கம்பெனியா வெளியே போச்சு, டெஸ்லா கம்பெனி நம்மளுக்கு வராம குஜராத்துக்கு போச்சு. அதுக்கு காரணம் வந்து பிஎம் சதி இல்ல, பிஎம் பண்ண வேலை, பிஎம் பண்ண வேலை. அது மாதிரி இந்த 2வது யூனிட் இருக்கு பாருங்க, குண்டாயுடைய 2வது யூனிட், அந்த யூனிட்டையும் அங்க கொண்டு போயிட்டானுங்க. எப்படி? அதெல்லாம் காரணம் என்ன? அவன் ஒன்றிய அரசு மிரட்டுறான், ஒன்றிய அரசு மிரட்டுறாங்க. இந்த மாதிரி பேசுறீங்க, இவர் மிரட்டுற மாதிரி தான் மிரட்டுறான். ஆமா, இவ்வளவு நேரம் இவர் பேசுனதுல ஏதாவது தெளிவா இதுதான் விஷயம்னு ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிருக்காரா? இல்லை, நம்பு, இப்படிதான், ஹாய் என்ன சொல்ற, இப்படிதானே இருக்குது. சொல்லி சொல்லி பாக்குறோம், உங்களுக்கு காதுல ஏற மாட்டேங்குது, என்ன பண்றது? அடிச்சு சொல்லுவோம், கடிச்சு சொல்லுவோம். சரி, இப்போ பெரம்பலூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சுரேஷ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுக வந்து நாங்க இல்லைன்னா எல்லா தொகுதியிலுமே வந்து தோத்துருவாங்க, எங்களால 234 தொகுதியிலும் ஜெயிக்க. அவரை செக் பண்ணி பாருங்க, அவர் காங்கிரஸ்காரர் இருக்க மாட்டாரு, அவர் எதிர்க்கட்சி அதிமுக இருப்பாரு. சுரேஷா என்ன சொல்றது? சுரேஷ் அவர் சொல்லியிருக்காரு, என்ன சொல்றது, அவங்களாலதான் திமுக ஜெயிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கட்சிக்கு வந்தாரு, எங்க இருந்தாரு? அவர் தோண்டி எடுத்து பார்த்தா எடப்பாடியோட சொந்தக்காரர் தெரியும், கட்சியை பத்தி அவருக்கு என்ன தெரியும்? உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.